ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஊர் திருவிழாங்க. எங்கள் ஊர் திருவிழாவில் எப்படி களை கட்டியிருக்குன்னு பாருங்களேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ நான் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலூன் சுடுறதுலேருந்து, அந்த பால் போடுறதுலேருந்து, இந்த ரிங் போடுறதுலேருந்து முன்னாடி வச்சுருக்காங்க. இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்தோன்னா பயங்கர நிறைய கடைகள் இருக்குங்க. அதில் புதுசு புதுசாக என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி டிசைனில் 3 டவல் சேர்த்து இந்த மாதிரி 20 ரூபா 40 ரூபான்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம இதை ஹேங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேணும்னா ஒரே ஒரு டவல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி லாஃபிங் பூதா, அப்புறம் இந்த மாதிரி சிவலிங்கம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 30 ரூபா 40 ரூபாங்கிற பொருள் இருந்துச்சுங்க. அப்புறம் இது அப்படியே மேக்னெட் ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 40 ரூபாங்கிற பொருட்கள் இருந்துச்சு. ஸோ இதில் எந்த திங்ஸ் எடுத்தாலும் இதில் நீங்கள் 40 ரூபா தான். ஸோ அங்கே போர்டு போட்டிருப்பாங்க, அங்கே கீழே வச்சுருக்கிற பொருளை பார்த்தே வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரியே என்னென்ன புதுசான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி திருவிழா கடையிலுமே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் இல்லைங்களா. சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோடனே அந்த கடையில் என்னென்ன விஷயம் இருக்குது, நம்ம வாங்குறோமோ இல்லையோ, அது என்ன தான் புதுசாக வந்திருக்குங்கிற பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி நான் போய் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இப்போ பாருங்களேன், திருவிழா கூட்டம் ஜேன்னு இருந்துச்சுங்க. அந்த திருவிழா கூட்டம் ஜேன்னு இருந்தாலும் நான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நேராக போய் வந்து கடைக்கு போயிட்டேங்க. கடைக்கு போய் பொருள் வாங்குறேன்னு இல்லையோ, அங்கே என்னென்ன புதுசாக விஷயங்கள் இருக்குன்னு தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டு கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. அந்த பிந்தி கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேப்பில் ஸ்டோன் வைக்காமல் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி சீப் ஐட்டம்ஸ் இதெல்லாமே அங்கங்கே ட்ரேயில் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. பிளாஸ்டிக் சீப்பும் இருந்துச்சு, உடன் சீப்பும் இருந்துச்சுங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பேண்டெல்லாம் செம்மையாக அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. இப்போல்லாம் இந்த ஃப்ளவர் மாதிரியே பேண்டெல்லாம் வந்திருக்கு இல்லைங்க, அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரஷ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது பாருங்களேன், குட்டி மாவு அழகாக இருக்குல்ல. அப்புறம் இந்த தோசைக்கல் தேப்போம்ல, அந்த மாதிரி விஷயமும் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் எது எடுத்தாலும் 30 ரூபான்னு போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி சீப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாமே. அப்புறம் இந்த பைப்புக்கு ஃபில்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறது அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கடையிலலாம் நான் பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபா, எது எடுத்தாலும் 30 ரூபான்னு, எது எடுத்தாலும் 40 ரூபான்னு அந்த மாதிரி நிறைய வகையில் வச்சுருந்தாங்க. அதுலேயே சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேக்ஸிமம் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி முறம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது வீடு கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற முறம் மட்டும் இல்லை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த முறமும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரிங்ஸு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிரேஸ்லெட்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கே. செம்மையாக இருந்துச்சு இது பார்க்கும்போதே. அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹேர் பின்ஸு, பேண்ட்ஸு அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இதெல்லாம் கீ செயின்ஸும் பார்க்கும்போது இந்த பார்த்திங்களா, இந்த ஜாப்பனீஸ் டால் மாதிரியே இருக்கிற கீ செயின்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதில் நிறைய ஷேப்பில் கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அப்புறம் இந்த மாதிரி லாங் செயினில் அப்படியே நிறைய இது மாதிரி வந்திருக்கும் பார்த்திங்களா, 2-3 இது மாதிரி ஹேங்கிங் தொங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. ஒரே லாங் செயினில் 2-3 இது தொங்குற மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சென்டர் கிளிப் இருந்துச்சு, சைட் கிளிப் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க இது பார்க்கும்போதே. அப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற சின்ன பேண்டு, பெரிய பேண்டு, மீடியம் சைஸ் பேண்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீ செயின் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி சென்டர் கிளிப் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. சிம்பிளாக வேணுமா, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி வேணுமா, இல்லை அந்த கல் வச்ச மாதிரி வேணுமா, வைக்காத மாதிரி வேணுமா, அது மாதிரி பார்த்து அங்கே வச்சுருக்கிற டிஸ்பிளே வச்சுருக்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட் பேண்ட்ஸும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி பிந்தி கலெக்ஷன்ஸ் தாங்க இருந்துச்சுங்க. பொட்டு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பெருசாக வேணுமா, இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸில் வேணுமா, அந்த மாதிரி அட்டையை நீங்கள் பார்த்தே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஹேங் பண்ணி வச்சுருக்கனால அந்த டிசைன் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் இப்போ இந்த பிளாஸ்டிக் மாலை மாதிரிலாம் வந்திருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ரெடிமேட் மாலை மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். ஸோ உள்ளேயும் வெளியிலையும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே கடைக்குள்ளே போயும் நீங்கள் சுற்றி வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ முன்னாடி டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த டைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஜம்பிங் டால் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே செமையாக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாப்தான் பால் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபர் பவுச்சஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல. இதெல்லாம் 100 ரூபா 120 ரூபான்னு இருந்துச்சுங்க. இந்த ஃபர் பவுச்சஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தொட்டு பார்க்குறக்கே செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபர் பவுச்லேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிற மாதிரி, மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு தேவையான குட்டி குட்டி டாய்ஸு அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போலாம் இந்த மாதிரி தானே போட்டு வைக்கிறோம் நம்ம. ஏதாவது பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டா சீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஏர்டைட் கிளிப் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி உப்பு ஜாடி, இந்த கீ செயின்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது பாருங்களேன்.
இந்த திருவிழா கடையில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி கீ செயின் வெரைட்டிஸ் எனக்கு எக்கச்சக்கமாக பார்த்தேங்க. ஒவ்வொரு கடையிலையும் இந்த கீ செயின் இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகழகான கீ செயின் இருந்துச்சுங்க. இந்த கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா 150 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு கடைக்கு தகுந்த மாதிரியும் 120 ரூபா 150 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு சில கடையில் தான் 120 ரூபான்னு இருந்துச்சு. எல்லா கடையிலும் 150 ரூபா சொன்னாங்க அந்த மாதிரி அழகழகாக இருக்கிற கீ செயின். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி குட்டி குட்டி சொப்பு சாமான் இருந்தாங்க. அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி டிஃபன் கேரியரு, இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற அந்த வெசல்ஸு, குட்டியாக இருக்கிற கரண்டி, இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த குட்டியாக இருக்கிற தோசை திருப்பி இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. வாங்கணும்னு தோணுச்சு. அப்புறம் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி சொம்பு, இந்த மினியேச்சர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த குட்டி பிளேட்டு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. அந்த குட்டி ட்ராலி கூட ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். இது 200 ரூபா சொல்லியிருந்தாங்கங்க. இது வாங்கணும் ரொம்ப தூரம் ஆசைப்பட்டேன். பட் 200 ரூபாய்க்கு இது ஒர்த் இல்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்களில் நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா என்ன ரேட்டில் பார்த்தீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சொப்பு சாமானெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணும். பட் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸு, அப்புறம் இந்த மாதிரி பேப்பர் சூப் வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மின்ட் ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, பிளாக்பெரி ஃப்ளேவர்னு இந்த பேப்பர் சூப் ஐஸும் நைட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க இந்த பேப்பர் சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே. அதுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ட்ரேயில் நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் பில் போட்டுக்கோன்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேப்பர் சோப்பே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பேப்பர் சோப் வெரைட்டிஸுமே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க. அங்கே நிறைய ஃப்ளேவரில் இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ட்ராப் விட்டுட்டு நீங்கள் கையை தேய்ச்சி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் சோப்பை விட இந்த மாதிரி பேப்பர் சோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் சமயத்தில் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால். ஸோ அப்படியே இந்த குட்டியாக இருக்கிற இந்த மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டுறேன். அப்புறம் குட்டிஸ்க்கு இந்த மாதிரி இந்த ஸ்பைடர் பேண்ட் பொம்மை, இந்த பலூன் பொம்மைலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கோலி குண்டெல்லாம் வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். இது எல்லாமே இந்த சைடில் தான் இருந்துச்சுங்க. அப்புறம் முன்னாடி அவங்க வச்சுருந்த சின்ன சின்ன கிருஷ்ணர் பொம்மை, முருகர் பொம்மை, வேலு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த முருகரோட வேலெல்லாம் பார்க்கும்போதே அழகழகாக இருந்துச்சுங்க. அதிலே நிறைய ஷேப்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த பைப்புக்கு மாட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிறது, அப்புறம் அந்த ஷவர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போதே பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படியே அந்த கடைக்கு வெளியிலேருந்து காமிச்சிருக்கேன். எப்படியெல்லாம் அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். உங்கள் ஊர் திருவிழாவில் எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். திருவிழானாவே இந்த அப்பளம் இல்லாமங்களா. ஆனால் இந்த அப்பளத்தோட ரேட்டு கேட்கும்போது தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. இது ஒரு அப்பளத்தோட ரேட்டு 60 ரூபா சொன்னாங்க. அதே இந்த பாக்கெட்டில் இருக்கிற 2 அப்பளம் 100 ரூபான்னு சொன்னாங்க. அது ஒரு டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கோபி சில்லி இருந்துச்சு, பஜ்ஜி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்படி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கரும்புச்சாறு இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாமே நிறைய கடையில் அந்த பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்பளம் சாப்பிட்டு அப்படியே இந்த கரும்பு ஜூஸையும் குடிச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பாருங்களேன் நின்று பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த அப்பள கடையிலேருந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்ருக்கேன் எப்படிலாம் இருக்குன்னு. ஸோ அப்படியே அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு அப்புறமே தான் போனோம். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு போனோம்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு வரதையும் உங்களுக்கு நான் அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் குட்டீஸ்க்கான பொம்மை ஐட்டம்ஸும் நிறைய எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு புதுசாக என்ன வந்திருக்குங்கன்னா அட்லீஸ்ட் பார்க்கவா தோணும் இல்லைங்களா. வாங்குறமோ இல்லையோ என்ன தான் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணும் எல்லாருக்குமே. அப்படி தான் நானும் போய் பார்த்தேன் சொன்ன மாதிரியே. அப்படியே கடைசியாக நான் வந்து பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கீ செயினுங்க, அந்த அரிசியில் பேர் எழுதி தருவாங்கள்ல, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், ஒரு அரிசி பேர் எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அரிசியில் பேர் எழுதிட்டு மேலே ஒரு கேப் போட்டுட்டு அந்த கேப்பை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு கீச்சன் மாட்டி கொடுத்துட்றாங்க. இதோட விலை 80 ரூபாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஆமாங்க, எனக்கும் அது இப்படி தான் தெரிஞ்சிச்சு. அரிசியில் பேர் எழுதி உள்ளே போட்டு லைட்டாக ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு மேலே சீல் பண்ணி தரதுக்கு 80 ரூபான்னு வாங்கிட்டாங்க. திருவிழா கடைனாவே ரேட்டும் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா அங்கே மாதிரி உடன் கீ செயினில் நம்ம பேர் எழுதிக்கலாம். அந்த மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்குங்க. கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸில் கீ செயின் மாதிரி இருக்குது, அதுலேயும் பேர் எழுதிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பேனா வச்சு எழுதுகிறாங்க. நம்ம என்ன இனிஷியல் சொல்கிறோமோ அதில் என்ன லெட்டர்ஸ் சொல்கிறோமோ அதை அப்படியே எழுதி தராங்க. இதுவும் 80 ரூபா தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி கீச்சனில் பேர் எழுதுறது, அரிசியில் பேர் எழுதுறதெல்லாம் 80 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க எழுதுறதெல்லாம் எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். எப்படி எழுதுறாங்க, ஹீட் பண்ணி எப்படி எழுதி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஹீட் பண்ணி எழுதிட்டு அப்படி ஹீட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் அப்புறம் நமக்கு அந்த கீச்சன் தராங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன்.
ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல இந்த மாதிரி கீ செயின்லாம் வாங்கும்போது. ஸோ அவங்க முன்னாடி எப்படி வச்சுருக்காங்க, அந்த ரைஸ் எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறாங்கிறது உங்களுக்கே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதை எழுதிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தராங்க. ஸோ அவங்க பண்ணுறதுக்குள்ளே அங்கே இருக்கிற கீ செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்களேன் பார்க்கும்போதே. இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உட்டன் கீ செயின், அந்த மாதிரி இந்த மாதிரி பொம்மையில் இருக்கிற கீ செயின், கீழே பாருங்களேன் கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிட்டார் மாதிரி அந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து பார்த்தது தான் பேங்கிள் கடைங்க. பக்கத்துலேயே ஒரு பேங்கிள் கடை இருந்துச்சு. இது ஒரு ஹிந்திக்காரங்க வச்சுருந்தாங்க. ரேட்டே குறைக்கலைங்க. பொதுவாக பண்டிகை கடையில் ரேட் குறைப்பாங்கன்னு பேர், இப்போல்லாம் ரேட்டே குறைக்கிறது இல்லை. இது ஒரு பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க பேங்கிள் 100 ரூபாய்ங்க. 100 ரூபா கூட இல்லை, 120 ரூபாய். இந்த ரெட் கலர் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 140 ரூபா சொன்னாங்க. ஸ்டோனோடு இருக்கிறதெல்லாம் ஒரு ரேட்டு, ஸ்டோன் இல்லாமல் இருக்கிறது ஒரு ரேட்டுங்கிற மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்ஸு, கிட்ஸுக்கு மட்டும் இல்லை நமக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் கடையெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி பேங்கிள் கடையெல்லாம் விட்டு பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய கடைகள் பக்கம் பக்கமாக இருந்துச்சுங்க. மேக்ஸிமம் நான் அங்கே இருக்கிற எல்லா கடையிலும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ திருவிழா கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த திருவிழாவில் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்ச விஷயம் இந்த ஜவ்வு மிட்டாய் தாங்க. இதை பார்த்தோன்னே என்னோடய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜவ்வு மிட்டாய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது அவங்க நம்ம ஸ்கூல் விட்டு வெளியில் வரும்போதே அந்த பெல் அடிச்சுட்டு இது வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்பில் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பலவித ஷேப்பில் பண்ணி கொடுப்பாங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி டால் மாதிரி, லாலிபாப் மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க. பொதுவாக ஃபஸ்ட்டு வாட்ச் தான் பண்ணி கொடுப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி வாட்ச் தான் என் குட்டீஸ்க்கு நான் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ வாட்ச் அழகாக பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ச் ஒட்டிட்டு மீதி இருக்கிற பீஸு கணத்தில் ஒட்டி விடுவாங்க. ஸோ அதுவே செம்மையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு அதோட ஒரு குட்டி ரிங்கும் பண்ணி கொடுத்தாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 20 ரூபா இருந்துச்சுங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த திருவிழாவில் கொஞ்சம் ஹைலைட்டான விஷயமாகவே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த பொம்மையை காட்டுறேன் பாருங்களேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த திருவிழா கூட்டத்தில் அன்னதானமும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த வேனில் டெம்போலாம் அன்னதானமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர் திருவிழா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.